அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இரவு நேர தேவனுடைய வார்த்தை ஏசாயா 26:3 உம்மை உறுதியை பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவரை பூரண சமாதானம் காத்து கொள்வீர். கர்த்தர் நமக்கு பரிகாரியாக இருக்கிறார். எந்த பரிகாரம் நம்ம செய்யவே தேவையில்லை. கர்த்தரே நமக்கு சிலுவை மரணத்தின் மூலமாக எல்லா பரிகாரத்தையும் செய்துவிட்டார். என்ன பரிகாரம்னா, நோயிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கட்டிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, போராட்டத்திலிருந்து விடுதலை, நித்திய வாழ்வுக்கு நம்மை சுந்தரிக்க செய்தார். பகையை சிலுவையிலே கொன்று போட்டு இருத்திரைத்தாரையும் ஒன்றாக்கி அவர் கொடூரமான சிலுவை மரணத்தை ஏற்றார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உங்களுக்கு செபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம். கர்த்தாவே இயேசுப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உண்மையை பற்றி கொண்டு உண்மையை உறுதியாய் நிற்கவும் தகப்பனை விசுவாசத்தோடு உம்முடன் ஜெபித்த தகப்பனை இயேசுப்பா, ஸ்தோத்திரம். எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வீராக ராஜா. எங்கள் சபையை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா, எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்களுடைய வருகை எப்போ தகப்பனே, நாங்கள் யாரும் தகப்பனே இயேசுப்பா கெட்டு போகப்படாதபடிக்கு எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்க ராஜா. பிதாசுதன் பரிசுத்தாவின் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.